ஆரம்பமே அட்டகாசம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆனால் நான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இது பக்கா டிவி வழங்கும் பக்காஸ் ரிவ்யூ. நான் உங்கள் நண்பன் சஷ்டி. தமிழ் சினிமாவில் ஊனா 2 ஜானர் படங்கள் வந்து அடிக்கடி நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று வந்து ஹாரர் காமெடி, இன்னொன்று வந்து லவ் ஸ்டோரி. ஸோ இந்த படமும் ஒரு காதல் கதை தான். வழக்கம் போல் எல்லா தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி ஹீரோ வந்து வேலை வெட்டிக்கே போகாமல் இருக்காரு. வழக்கம் போல் ஒரு அழகான பெண்ணை பார்த்து காதலிக்கிறாரு. அப்பா காசு எடுத்து ஹீரோயினுக்கு செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நண்பர்கள்கிட்டலாம் கடன் வாங்கி ஹீரோயினுக்கு செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவங்க லவ்வுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. இதை எல்லாத்தையும் தாண்டி இவங்க லவ் பேச்சா பாச்சா இல்லை பிரேக்கப் ஆச்சா அப்படின்னு சொல்லியிருக்க படம் தான் என்ன படம்? ஆரம்பமே அட்டகாசம். லொல்லு சபா ஜீவா இந்த படத்து மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகறாரு. குறும்புத்தனமான காட்சிகளெல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எமோஷனலான காட்சிகள்லாம் நல்லா நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இவரோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா இடங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பயங்கரமாக இமிட்டேட் பண்ணுறாரு. ஹீரோயின் சங்கீதா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த ரொமான்டிக் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடோடு நடிச்சிருக்காங்க. இவங்க நடிக்கிறதெல்லாம் ஓகே தான், பட் இவங்ககிட்ட எப்படி கதை சொல்லி எப்படி ஓகே வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாகவே இருக்குது. சாம்ஸ் வையாபுரி இவங்க 2 பேர் தான் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. சத்தியமாக இவங்க தான் ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. இவங்க ரொம்பவே காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதா உண்மை. லொல்லு சபா மனோகர் வர 2 சீன் அங்கங்கே சிரிப்பு வர வைக்குது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாண்டியராஜன் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் அவரை அவ்வளோவா யூஸ் பண்ணல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஆனந்தோட சினிமோட்டோகிராஃபி, மாரிஷ் ஜி வெங்கடேஷோட எடிட்டிங், ஜேகே தாஸோட மியூசிக் அதாவது பின்னணி இசை, மூணுமே ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல தோணுது. ஜேகே தாஸோட இசையில் வந்த பாடல்கள் எல்லாம் ஏற்கனவே ஏதோ ஒரு படத்தில் கேட்ட மாதிரியே இருக்குது. ரங்கா இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபிலிமாகவே வந்திருக்கு. ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸ் பார்க்கும்போது நிறையா ட்ராபேக்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பேசிக்காக ஒரு லவ் படம். இருந்தாலும் இந்த லவ்வில் வந்து ஏதாவது யூனிக்கான விஷயம் இருந்திருந்தால் தான் இந்த படம் வந்து ஸ்பெஷலாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த விஷயமும் இந்த படத்தில் இல்லாது இந்த படத்துக்கு ஒரு பின்னடைவை தருது அப்படின்னே சொல்லலாம். படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே ஒரு குறும்புத்தனமான லவ் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்குது. காமெடிஸ் எல்லாம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு படம் இப்படி தான் நகரும், இப்படி தான் முடியும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியுது. ஸோ ப்ரெடிக்டபிலிட்டி இந்த படத்துக்கு பெரிய மைனஸாக மாறிடுச்சு. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,77,345வது படமாக பெண்களை திட்டி எடுக்கிற படம் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இந்த படமும் வந்திருக்கு. ஸோ அது என்ன, லவ் அப்படின்னாலே பொண்ணுங்க தான் தப்பு பண்ணுவாங்களா என்ன, கொஞ்சம் அபத்தமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் இவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் இதை போய் தியேட்டரில் பாருங்க அப்படின்னு நான் தைரியமாக சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை என்னால் சொல்ல முடியல. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.